அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் முன்னணி தொழில் நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, வயது வரம்பு என்ன, யார் யார் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் என்ன, ஸோ எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நவரத்னா கம்பெனி மற்றும் இந்தியாவின் முன்னணி தொழில் நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்லேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் என்ஜினியர் இந்த போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ எங்கே வேலைங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 லேண்ட்மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது பெங்களூரில் அப்புறம் அக்ராஸ் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் காம்ப்ளெக்ஸுக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்லேருந்து 258 போஸ்ட்டும், மெக்கானிக்கலில் வந்து ஒரு 131 போஸ்ட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து 44 போஸ்ட்டும், எலக்ட்ரிக்கலில் வந்து ஒரு 55 போஸ்ட்டும், டோட்டலாக 482 போஸ்ட்டு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் அக்ராஸ் இந்தியாவுக்கு எலக்ட்ரானிக்லேருந்து 43 போஸ்ட்டும், மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு 55 போஸ்ட்டும், எலக்ட்ரிக்கலில் வந்து ஒரு 24 போஸ்ட்டும், டோட்டலாக 122 போஸ்ட்டு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரி 3 வருஷமும், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருஷமும் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எலக்ட்ரானிக் சைடுனா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டும் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைடுனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சைடுனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் அல்லது ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலவன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு வருஷத்தில் 30,000மும், 2வது வருஷத்துலேருந்து மாதத்துக்கு 35,000மும், 3வது வருஷத்துலேருந்து மாதத்துக்கு 40,000மும் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு அடிஷ்னலாக ஒரு 12,000 தரும்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியர், அட்டேர் அலவன்ஸ், ஸ்டிச்சிங் சார்ஜஸ், ஃபுட்வேர் அலவன்ஸ் இதுக்கு ஒரு 12,000 தரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 12,000 வந்து 2 தவணையாக தருவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஒரு 6,000மும், அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து இன்னொரு 6,000மும் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அப்போ இயருக்கு வந்து ஒரு 12,000 தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் ட்ரைனர் இன்ஜினியரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பதவிக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனர் இன்ஜினியரில் நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 80% மார்க் எடுத்திருக்கணும். அட்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா 80% ஃபஸ்ட்டு வருஷத்தில் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அல்லது ஆஃபீஸராக இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு போனஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு 1,00,000 ரூபாய் நீங்கள் வாங்கலாம். ஸோ அடுத்ததாக எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஸோ அதுக்கான வெப்சைட் சொல்லிட்டாங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா
உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இமெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பெல் வெப்சைட்டில் போயிட்டு கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் எங்கே நடக்குன்னா பெங்களூரில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான டேட்டும் சொல்லிட்டாங்க. எலக்ட்ரானிக்கல் வந்து அக்டோபர் 25லையும், மெக்கானிக்கல் வந்து அக்டோபர் 25லையும், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இவங்களுக்கு வந்து அக்டோபர் 26லையும் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அதாவது யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு வந்து 177 ரூபாவும், எஸ்சி, பிடபிள்யூபிடி, எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த எக்ஸாம் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன், பேமெண்ட் பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இதுபோல் நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.